Hello all. Exercise 5.1ல 6th sum பார்க்கலாம். To what power should 2 be raised to get 1024? அதாவது 2 பவரில் நீங்கள் என்ன ரைஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 1024 வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ என்ன, 2 பவர் எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2வை இந்த நம்பர் கிடைக்கும்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு ஒன்லி 2வாக தான் இருக்கணும், அப்படி தான் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ 2 டேபிளால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க. 10ல் 5 டைம்ஸ் இருக்குது, 5 2s are 10. இங்கே 2ல் 1 2 is 2, 2 2s are 4. நெக்ஸ்ட் மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். இங்கே 5ல் 2 2s are இருக்குது, 2 2s are 4 போனதுக்கப்புறம் ரிமைனிங் 1 வரும். அந்த 1 இங்கே போடுங்க. 11. 5 2s are 10, remaining 1 12, 6 2s are 12. இப்போ மறுபடியும் 2 டேபிளால் எடுக்கிறோம். 1 2 is 2, 2 2s are 4, remaining 1 இருக்கும். 16, 8 2s are 16. இப்போ மறுபடியும் 2ஆல் பண்ணிங்கன்னா 6 2s are 12, 4 2s are 8. மறுபடியும் 2ஆல் கண்டினியூ பண்ணுங்கள். 3 2s are 6, 2 2s are 4, 32. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 2 is 2, ரிமைனிங் 1 இருக்கும். அந்த 1 இங்கே போட்டிங்கன்னா 12, 6 2s are 12. இந்த 16ல் எத்தனை 2 இருக்குன்னா 8 டைம்ஸ். மறுபடியும் 2 4 2 போடலாம். அகெயின் 2 2. நமக்கு 1 வர்ற வரைக்கும் நம்ம இந்த டிவிஷனை கண்டினியூ பண்ணோம். இப்போது எல்லாமே 2 வந்திருக்கு. எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 2 பவரில் 2 4 6 8 10. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், 2 power 10 ஈக்குவல் டு 1024. நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபைனா நம்ம இங்கே பவர்ஸில் கொடுத்துருக்கிறத எக்ஸ்போனன்ஸில் கொடுத்துருக்கிறத நம்ம எலாபரேட் பண்ணி அதோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஆன்சரை எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் -5 பவர் 3 இருக்குது. அப்போ -5 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணணும், -5 இன்ட்டு -5 இன்ட்டு -5 இன்ட்டு 2 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு 2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 25. நெக்ஸ்ட் இப்போது இந்த 2வையும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். 5 2s are 10 ஆகிடும். லாஸ்ட்டாக இந்த நம்பர் மீதி இருக்குது 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 25 இன்ட்டு 10 250 வரும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 250 எழுதிக்கலாம். இன்ட்டு 2. 250 டபுள் பண்ணும்போது 0 2s are 0, 5 2s are 10, ரிமைனிங் 1, 2 2s are 4 + 1 5, -500. நெக்ஸ்ட் அதுலேயே சிம்பிளிஃபிகேஷனில் இன்னொரு சம் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மைனஸ் பவரில் ஆட் நம்பர் இருக்கா ஈவன் நம்பர் இருக்குதாங்கிறத பார்த்து தான் நம்ம சைன் டிசைட் பண்ணுவோம். ஸோ இங்கே மைனஸ் பவரில் 11 இருக்குது. ஸோ மைனஸ் பவரில் ஆட் நம்பருங்கும்போது மைனஸ் தான் வரும். ஸோ இதோட ஆன்சர் -1 வந்துடும். ஏன்னா 1 பவரில் எத்தனை டைம்ஸ் 1 அதாலேயே மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் நமக்கு 1 தான் கிடைக்கும். இப்போ -2 power 4. ஸோ -2 multiplied by itself 4 times. -3 5 times multiply பண்ணோம். ஸோ -3 into -3 into -3 into -3 into -3. ஸோ 1 2 3 4 5 times. இப்போ ஆன்சர் எழுதலாம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 2 நம்பராக எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆகிடும்.
இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஆகிடும். இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் அகெயின் ப்ளஸ் ஆகிடும். 2 3s are 6 இன்ட்டு இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 3s are 9. இங்கே இந்த 2 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3s are 9 அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போது 4 2s are 8, 6 9s are 54 இன்ட்டு 9. இப்போது இந்த 8 எடுத்துகிட்டு இந்த 54 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 8s are 32 ரிமைனிங் 3, 8 5s are 40 + 3 43 இன்ட்டு 9. 2 9s are 18 remaining 1, 3 9s are 27 + 1 28 remaining 2, 4 9s are 36 + 2 38. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3888. இப்போ இதே மாதிரி இந்த சம் போடலாம். -3 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். -3 இன்ட்டு -3 இன்ட்டு -3 இன்ட்டு -3 இன்ட்டு -3. So 5 times into -5 3 times -5 into -5 into -5. இப்போது ரெண்டு நம்பராக எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9, 3 3s are again 9 இன்ட்டு இங்கேயும் ப்ளஸ் ஆகிடும். 3 5s are 15, இங்கே 5 5s are 25. இப்போது 9 9s are 81 இன்ட்டு 15 இன்ட்டு 25. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம். இது 2/2 மல்டிப்ளிகேஷனுங்கிறதுனால நமக்கு 2 ஸ்டெப் வரும். ஸோ அதை நான் இங்கே ரஃப் காலமில் போடுறேன். 81 இன்ட்டு 15. இந்த 5 எடுத்துக்கிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5, 8 5s are 40. இந்த 1 எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 81, 5 1 12. ஸோ 1215 இன்ட்டு ஒரு 25. ஸோ இதை நம்ம மறுபடியும் 25ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 5 எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25 ரிமைனிங் 2, 1 5 is 5 + 2 7, 5 2s are 10 ரிமைனிங் 1, 5 1 is 5 + 1 6. இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 5 2s are 10 ரிமைனிங் 1, 2 1 is 2 + 1 3. இந்த கேரி பண்ணுறதை அடிஷன் பண்ண மறந்துடாதீங்க. 2 2s are 4, 1 2 is 2. இப்போ ஆட் பண்ணலாம். 5 7 3, 10க்கு 0 ரிமைண்டர் 1, 2 + 1 3. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,375. ஸோ இதில் மட்டும் மல்டிப்ளிகேஷன் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் 2 நம்பர் எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு இந்த 2 நம்பர் எடுத்துகிட்டு பண்ணும்போது சிங்கிள் டிஜிட் வந்துடுது இல்லையா. இதுக்கப்புறம் இது கூட இதோட ஆன்சரை கூட சிங்கிள் டிஜிட்டாக மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் 2 இந்த மாதிரி 2 மல்டிப்ளிகேஷன் வராமல் வரும். தேங்க்யூ.